ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 7.3 தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆங்கில தேர்விற்கு ஒருவர் 100 சொற்களை கற்கிறார். கற்ற பின் T நாட்களுக்கு பிறகு அவர் நினைவில் இருக்கும் சொற்களின் எண்ணிக்கை W of T = 100 × 1 - 0.1T க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஹோல் ஸ்கொயர். டீன்றது 0வாகவும் இருக்கலாம், 10ஆகவும் இருக்கலாம், அதுக்கு இடைப்பட்ட நம்பராகவும் இருக்கலாம்னு கொடுத்துட்டாங்க. கற்ற பின் 2 நாட்களுக்கு பிறகு அவர் சொற்களை மறப்பதன் வீதம் என்ன? இப்போ நம்ம சம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். W of T அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே எழுதியிருக்கோம். இதை வேறு வகையிட்டு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ d/dt W of T = 100 அப்படியே இருக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த பவரில் உள்ள 2 இங்கே வந்துடும். 1 - 0.1T 2 - 1. இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் டீயை பண்ணும்போது பவரில் 1 இருக்குமா, 1 - 1 0. அப்போ T பவர் 0னா எனிதிங் பவர் 0னா 1. 0.1ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணால் 0.1 தான். 100 × 2 இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை அப்படியே எழுதுகிறோம். 2 - 1 1, அதை போட தேவை கிடையாது. இதை அப்படியே எழுதியிருக்கோம். 100 அப்படியே வந்துடுச்சு. இந்த 2 இங்கே எழுதியிருக்கிறத அப்படியே தான் எழுதுகிறோம். 0 - 0.1 - 0.1. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 100ஐயும் -0.1ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் -10 × 2 இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படியே வந்துடும். இங்கே கற்ற பின் 2 நாட்களுக்கு பிறகு அவர் சொற்களை மறப்பதன் வீதம்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ டீன்றதை 2ன்னு வச்சுக்கணும். d of dt W of T = இந்த ஈக்குவேஷனில் போட போகிறோம். -10 × 2 1 - 0.1 Tக்கு பதிலாக 2ன்னு போட்டாச்சு. இந்த 0.1ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 0.2. இந்த 10ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 20. இந்த மைனஸ் அப்படியே தான் வரும். 1ல் 0.2 போயிடுச்சுன்னா 0.8. இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -16. கற்ற பின் 2 நாட்களுக்கு பிறகு 16 சொற்கள் என்ற வீதத்தில் மறப்பார். தேங்க்யூ.